இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் 4ஆம் தேதி அளவிலே மன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார். அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும், தமிழீழ போராட்டம் என்கிற பேர்வையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார். அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும், முக்கியமாக ஜெயமன் சிரேஷ்ட தலைவர், தமிழக விடுதலை கட்சி தலைவர் போன்றவர்கள், கிட்டத்தட்ட 6000த்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிழை என்று நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் 1000 இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை, கடந்தவை. இருந்தாலும் அந்த அறிவிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றதற்கு அப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம். கட்சியாக நாங்கள் தமிழக விடுதலை கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கருணாமனும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத துரதிருஷ்டவசமான சில சம்பவங்கள் நடந்தது. இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார். நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம். இப்பொழுதோ இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது, கல்வி, பொருளாதார, சுகாதார, உட்கட்டுமான மேம்பாடு, மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை, நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற என்ற அடிப்படையில் எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமன் அவர்கள் கருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கருணாமனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் முக்கியமாக 2 பிரதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம். இந்த கட்டமைப்பு இனி ஒரு பொழுதும் சிதைவடையாமல், கருத்து வேதங்கள் இல்லாமல் உறுதியாக இயங்குவதற்கு எல்லோருடைய ஆலோசனையும், முக்கியமாக கட்சிக்குள்ள இருக்கிற சிரேஷ்ட தலைவர்கள், கீழ்நிலை கணிசநிலை தலைவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் நான் நம்புகிறேன். அவற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு செல்லக்கூடிய விட்டுக் கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம். அதாவது இது இணைவு என்பதல்ல, என்றால் நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்து இருந்திருக்கின்றோம். இன்று தேவை கருதி இருவரும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்கல் ஏற்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த வேறொரு பாதையில் இருந்தபடியால், அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம். அதே நோக்கத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று தான் கூற வேண்டும். அதன் பிற்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன்.
எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும், கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைகோத்து நின்ற பிள்ளையானவர்கள், ஏஎம், அதே போன்று மறைந்த கோனேஷன், இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் எனது பின்னால் அணிதிரண்டு வந்திருந்தார்கள். ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம், துயரங்களை சந்தித்திருக்கின்றோம். என்றால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான். என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் இன்று வெளியேறியிருந்தோம். அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட 30 வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி. அவை அந்த கட்சி சாதாரண ஒன்று கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது. என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது. அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம். அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான விடயம். இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார். அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள், துயரங்கள், பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். அதை எவருமே மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடன் துணையாக நின்ற தளபதிகள், அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன். என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை, அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன், ஜெயம் அவர்களை நான் இவ்விடத்திலே பாராட்டு. அதே போன்று இந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த படகு சின்னத்திலே எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களும் இன்று போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கான வாக்குகளை மக்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்.